ஓகே. நீங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி சொன்னீங்க. முக்கியமா நம்ம கோவை சரளாமாவும் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்க்ரீன்ல பார்க்குறேன். அவங்க கூட சேர்ந்து இல்லைனாலுமே இந்த படத்துல அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட். அவங்கள சொல்லவா வேணும் உங்களுக்கு. ஆமாம். அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க. அதான் தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க இந்த படத்தில் வேறு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப வருடங்கள் கழிச்சு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட? அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, அது வேற மாதிரி இருக்காது. சரி, இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார்? ஏதாவது ட்ரைனிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா சார்? ஓகே. அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன். ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கினேன். வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை, படம் ரிலீஸுக்கு முன்னால் இன்னும் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான். என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமானா நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்துருப்பீங்க. இது முன்னாடிங்கிறனால கொஞ்சம் ஓகே. ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும் போது இந்த கதை இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது. சொல்லணும், இந்த கதையை சொல்லி ஆகணும். அதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தது வந்து பகவத் சாருங்கும் போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக எனக்கு. இல்லை, மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபஹத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்போவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னலாம் வந்து சொன்னாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரியம், பட் எந்த அளவுக்கு உங்களை டேக் கேர் பண்ணி அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார்ன்ட்ட. நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு. ஓகே. நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருன்ட்டு. ஓகே ஓகே. சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் இருந்து என்ன நடந்துச்சு, நான் நடித்த இடங்களை அப்புறம் சொல்லிவிட்டு அவர் சிரிக்கப்பட்டு. ஓகே. ஆமாம். சரி. அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர்கிட்ட நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார், அவர் கைத்தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார். ஓகே. ஸோ அந்த மாதிரி மாரிசன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கா சார்? அது நிறையா நடந்திருக்குது. நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும். இப்போ நானே அவருக்கு ஏதாவது சொல்லுவேன்ல, அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குன்னு அவரை பார்ப்பார். கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு என்ன அவங்க மாற்றிட்டாங்களோங்கிற மாதிரி நீ ஒரு கரையை மாற்றி வேறு மாதிரி போடுவாங்க. ஒரு பீதியாக இருக்கும். ஒன்று இவர் ரைட்டர் ஆனால் அது வேணுமா அது வேணுமா, ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும், அது அந்த அந்த டைலாக் சேரும். ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும், அவருக்கு பௌத்ஸாக இருக்கு. ஆனால் அவர் நல்லா இருக்க அப்படின்பார். அப்புறம் கிருஷ்ணன் சார் சரி வேணாம் அப்படின்பாரு. பௌத்ஸார் வேணாம்பாரு. வேணாம்னா பவன் டேரக்டர் சார் அங்கேருந்து வந்துடுவார். சுவிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார். என்ன என்ன அப்படின்பாரு. இல்லை இது நல்லா இருக்க அப்படின்பாரு. ஒன்று அவங்க 3 பேரும் மலையாளத்தில் பேசியிருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். இது ஓகேயா இல்லையாங்க என்ன அப்போ என்ன பேசுகிறாங்க, பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன 3 பேரும் மலையாளத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அதான் சொல்லலை, தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆமாம். அப்புறம் அவங்க எப்படி கிருஷ்ணன் சார் பதறுவார். சார் வேணாம் சார், தெரியாமல் கேட்டு தொலைங்க, விட்டு தொலைங்க அப்படி. இல்லை சார் ஓகே சார் அப்படின்னு. இல்லை, ஃபஹத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னார், சீரியஸான ஒரு சீன் நாங்கள் நடிச்சுட்டு வருவோம், ஆனால் வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலை வந்து சொல்லுவார். அது அப்படி சிலது வைக்கப்பட்டது இருக்கு, வேணான்னு சொன்னது இருக்கு. இப்படி சில விஷயம் ரொம்ப எனக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவர் நிறையா சொல்லுவார். டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை, நாங்கள்லாம் ஒன்று யோசிப்போம், ரைட்டர் ஒன்று யோசிப்பார், டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார். அந்த இடத்துல அப்படி சேர்ந்து இந்த ஸ்பாட்லேயே அந்த இடத்துல மாற்றுவோம், நல்லாயிருக்கும். நல்ல டீம் இல்லை. இடையில அவர் வந்துடுவார். சில நேரத்தில் இந்த தமிழில் சில வார்த்தை எங்களுக்கு புரியாது. அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார், கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழில் அப்படியே தாரா பா ஆ பா ஓ ஆ அப்படின்னு போயிட்டு வருவார். சூப்பர் மலையாளம் பேசுறீங்க சார். இது மலையாளம் இல்லை, நீங்கள் வேறு. அப்புறம் அங்கேருந்து கேமராமேன் வர என்ன என்ன
ஓ சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார், மலையாளத்தில் அப்படி வரும். ஓ சார் அப்படியா, இது இப்படி சொன்னால் நல்லா இருக்கு அப்படி இப்படி 2 பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் இல்லையா, எல்லாம் பூரா அதானே, ஒரு தாய் பிள்ளை தானே. ஆமாம். எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து 2 மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள். பிரமாமா உண்மையிலே நல்ல அனுபவம், நல்ல படம், மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விழிப்புணர்வாக்குற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், வெரி நைஸ். இதில் ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னென்னா, அல்சைமர்ஸ் பேஷண்ட்டாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதாவது மறந்து போகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா? நல்ல வார்த்தை அது. இது எப்படின்னா, எல்லாருக்குமே இந்த வியாதி இருக்குது, எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்குது. இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது. ரொம்ப பேரும் இது ரைட்டு வந்து என்கிட்ட சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னார். அதாவது இது பொதுவாக பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும், ஒய்ஃபாக இருக்கணும், யாரும் அந்த கார் போயிட்டு இருக்கணும் 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, ஐயோ வீட்டை அதை மறந்து வந்துட்டு, ஐயோ வண்டியை இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வளையலை வச்சுட்டு அப்படி ஒரே பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலாம், அவன் ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டான். கரெக்ட் கரெக்ட். ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா, எங்கள் 70 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இப்படிலாம் நடக்கும், நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் நடக்குது, எல்லார் வீட்லேயும். எல்லார் வீட்லையும் அது பெரிய ஒரு முக்கியம். அந்த மறக்கிறது ரொம்ப. இப்போ பாருங்கள், நான் இப்போ காரில் வந்துக்கிட்டேன், துண்டை மறந்துட்டேன். இந்த துண்டை வீட்டில் வச்சுட்டு வந்தா கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாரா, ஐயோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியே வந்து பார்க்குறேன் டவுசர் பையில் இருக்குது, உள்ளதான் வச்சிருக்கீங்க, இங்கே தான் இருக்குது. அந்த ஆட்டை தோலில் போட்டு தேடுவாங்கல்ல, ஆமாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு. அப்போ அந்த மறதிங்கிறத எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஓகே, நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு பர்சனல் குவெஸ்டன். மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்லை அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம இது மறந்தா போதும்ப்பா அப்படின்னு வந்து தோணும், அதனால நிறைய நெகட்டிவும் இருக்குது. பட் நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? ஆமாம், அது மறதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் தான். மறதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது டைரக்டர் என்கிட்ட சொன்னார், முதல்ல நேரத்தை மறக்கிறது, அப்புறம் இடத்த மறக்கிறது, அப்புறம் தன்னை மறக்கிறது. தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் கதை எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது. அதைத்தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன். இன்னும் பார்க்கல, நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, அப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசையா இருக்கு, எப்படி கதை போகும், இவங்க 2 பேரும் காம்பினேஷன். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ள என்ன காம்பினேஷன்ல வந்து டிராவல் பண்ண, ஏன்னா அவர் திருட அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு ட்ரெயிலே, நீங்க ஒரு பேஷண்ட். பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன, எப்படி போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக தான் இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு, சூப்பரா இருந்ததுன்னு. முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரியா சார்? நீங்கள் அப்படி பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா? இப்போ ஆமாம், ஓகே, படம் பாருங்க, படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பேட்டி இருக்குல்ல, வெற்றி விழாவில் இருக்குல்ல, கண்டிப்பாக அதில் பேசுவோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார். இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினார். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார். வடிவேல் படத்தை பார்த்தேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான். ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன, ஆமாம் வடிவில் 98வது படம் அது, எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான். ஆமாம், நல்லா பண்ணியிருக்கேன், பகுத்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன், தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவானே நீங்கள் தான். ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டீங்க. அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய. ஆமையா, உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி, நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டுன்னு 2 நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன். அதனால உன்னே பிடிக்க முடியல, நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒருனாரு. அப்போ நான் அந்த பிரபுதேவா படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன். பவர் நானும் பண்ணுறோம் ஒரு படம். ஆமாம் ஆமாண்ணே, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியல. அது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு. ஓகே, ஸோ காத்திருப்போம். அண்ட் உங்களுக்கு மாரீசன் படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? மாரீசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு.
நான் டைட்டில் என்ன வச்சுருங்கன்றப்ப அப்போ டைரக்டர் இவரும் சேர்ந்துருந்தாங்க மாரிசன். மாரிசங்கிறது மீனிங் என்னன்னு கேட்டேன் நான். அதுக்கு மீனிங் சொன்னார். அதுவும் அந்த ராமாயணத்தில் வந்து அந்த சீதையை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போகும்ல அந்த கேரக்டர், அது பேர் தான் மாரிசன்னார். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ராமாயணம்லாம் படிக்கலாமா. அவர் சொன்னார் அந்த 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 டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்கும் போது அந்த டைட்டிலை வச்சு கதை கேட்டேன் நான். அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ரொம்ப என் வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்கும்னு நினச்சிங்களேன். இதை விட என்ன வேணும்? எனக்கு இது பெரிய ஒரு பெரிய மைல்கல். இது எத்தனையோ படம் பண்ணிக்கேன், வரிசையாக பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஒரு படத்தில் புலிகேஷ் பண்ணியிருக்கேன், அது ஒரு பெரிய படம். மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன். இப்போ என்ன கேட்டால் இப்போ ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது. இப்போ ஒரு கேரக்டர் ரோல் வருது. நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸு, அது ஒரு நல்ல காமெடி படம். அது இப்படி ஒன்றும் மாறி மாறி ஒரு கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான். அந்த செலக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்தது கிடையாது. அது அவர் கூட அது ஆமா, அவங்க காம்பினேஷனோட அவர் காம்பினேஷன்ல கிடைச்சது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே என்ன அது சௌத்ரி சாருடைய தயாரிப்புல அது நம்மளுக்கு கிடைச்சது. அந்த டீம் அவரும் பெரிய ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சார். ஏன்னா சுதீர் சார் டைரக்ஷன்ல, கிருஷ்ணமூர்த்தி சாரோடைய ரைட்டிங்ல அண்ட் ஃபஹத் ஃபாசில் சார் கூட நீங்க இணைந்து நடிச்சிருக்க இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசலாம். நன்றி, தேங்க்யூ வெரி மச் சார்.